ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு டெஸ்ட் வந்து எப்போவுமே வீக்கெண்டில் கண்டக்ட் பண்ணுவோம் போட்ட ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸில் இருந்துன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் வந்து 2 பார்ட் போட்டிருந்தோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 2 பார்ட் போட்டிருந்தோம். ஸோ 50 கொஷின்ஸ் இருந்துச்சு. அந்த 50 கொஷின்ல இருந்து தான் நாங்கள் செலக்டிவாக 10 கொஷின் தேர்ந்தெடுத்து நாங்கள் இப்போ போட்டிருக்கோம். ஸோ எக்ஸாமே நமக்கு 1 மணி நேரம் 80 நிமிஷம், 20 நிமிஷம் தான். அப்போ 80 நிமிஷத்தில் 80 கொஷின் நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ நம்ம கிட்ட ஸ்பீடும் இருக்கணும். அதாவது அதில் உளவியல் சால்வ் பண்ணுறதுக்கு நேரம் அதிகமாக எடுத்துக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் கொஷனில் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிட்டு போயிடணும். ஆல்ரெடி நீங்கள் 50 கொஷனும் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை பார்த்தோன்னே இதில் ஆன்சர் இதுதான் சார் அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டு போகலாம். இது வந்து நாங்கள் லைவ் வீடியோவாக போட்டிருக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து யூடியூப் வீடியோவே நாங்கள் போடுறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதில் 10 கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். 10 கொஷினுக்கு உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த டைம் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் வேகமாக உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் 10 கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரே கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணிடுங்க. 10 நம்பரை டைப் பண்ணிட்டு ஒரே கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணிடுங்க. யார் ஃபர்ஸ்ட் 10 கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணுறீங்களோ ஃபர்ஸ்ட் 3 பேருடைய கமெண்ட் வந்து எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணப்படும். கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்த்து வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ செக்ஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ தான் டைம் ஸ்டார்ட் ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நிலக்கரியில் அதிகம் உள்ள தனிமம் எது? ஓகேவா? முதல் கேள்வி, நிலக்கரியில் அதிகம் உள்ள தனிமம் எது? ஏ கால்சியம், பி பொட்டாசியம், சி கார்பன், டி கார்பனேட். இரண்டாவது கேள்வி, மத்திய அரசின் இந்திரா தனுஷ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? நதிகள் இணைப்பு திட்டம், தடுப்பூசி திட்டம், தூய்மை இந்தியா திட்டம், நதிகள் தூய்மை திட்டம். இதை நான் ஒரு விளக்கம் சொல்லி கூட கொடுத்திருந்தேன், மறக்காதீங்க. அடுத்தது, ஃபார்மிக் அமிலம் எதில் உள்ளது? எலுமிச்சை, திராட்சை, எறும்பு, பால். நான் வந்து இதுக்கு மற்ற இதில் கூட ஆப்ஷனை தவிர்த்து மற்றதெல்லாம் கூட என்னென்ன அமிலம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை கூட தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது, 4வது கொஸ்டின், மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1947, 1952, 1953, 1956. 5வது கேள்வி, ஜார்க்கண்டின் தலைநகர் எது? ராஞ்சி, ஜெய்ப்பூர், அகர்தலா, சென்னை. ஓகே, அடுத்தது, ஈரத்தை தக்க வைக்கும் மண் எது? வண்டல் மண், கரிசல் மண், சரளை மண், செம்மண். 7வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு முதல் திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு? 1950, 1951, 1952, 1953. 8th கொஸ்டின், இந்தியா என்ற வார இதழை வெளியிட்டவர்? பாரதிதாசன், பாரதியார், ராஜாஜி, திலகர். 9th கொஸ்டின், காந்தார கலையை உருவாக்கியவர்? கனிஷ்கர், அசோகர், மகாத்மானந்தர், ஷேர்ஷா. தேன்மழை என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, சுரதா. ஓகேங்களா? உங்களுடைய டைம் வந்து இதோட ஓவர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் வெறும் ஆப்ஷன்ஸ் தான் டைப் பண்ண போறீங்க. ஏனா ஏ, பினா பி, சினா சி. ஓகே, மறக்காம உங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து இந்த இதுலேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி வீக்லி நாங்கள் வந்து ஒரு 2 வீடியோ போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் போட போகிறோம். ஸோ இது வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். நம்ம படிச்சது நமக்கு ஞாபகம் இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ மறக்காம உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.